ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து காலையில் ஃபஸ்ட்டு பஸ் 3 மணிக்கு கிளம்பும் சென்னை மாதவரத்துக்கு வர்ற டைரக்ட் ஏபிஎஸ்ஆர்டிசி சப்தகிரி பஸ். நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பஸ்ஸு திருமலாலேருந்து காலையில் 3 மணிக்கு கிளம்பும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த மெயின் பஸ் ஸ்டாண்டில் எத்தனை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, பஸ்ஸு எப்படி எடுப்பாங்க, அந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு பக்தர்கள் எப்போலேருந்து வந்து வெயிட் பண்ணுறாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். திருமலாலேருந்து ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர், சென்னை வரைக்கும் வர்ற பக்தர்களுக்கும், தரிசனம் பார்த்துட்டு காலையில் நேராக ஆஃபீஸ்க்கு போகணும் கரெக்ட் டைமுக்கு அப்படிங்கிறவங்களுக்கும், நிறைய பக்தர்கள் சென்னைக்கு வந்து அங்கேருந்து அவங்கவுங்க ஊருக்கு ட்ரெயின் ஏறி போகிறாங்க. அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பஸ் பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு, வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லாம் நைட்டு 10 மணி ஸ்லாட் புக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. நைட்டு 10 to 10:30 செகண்ட் நெய்வேத்திய பெல் கேட்கும், கண்டமணி சவுண்டு. இப்போ 10 மணி ஸ்லாட் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 10:30 to 10:45 வரைக்கும் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க என்ட்ரி ஆகிறதுக்கு. அதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக விட மாட்டாங்க. அதனால் அதுக்குள்ளார நம்ம என்ட்ரி ஆகிடணும். ஒரு 10:15 10:30 அந்த கண்டமணி கேட்கும்போது இப்போ என்ட்ரி ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் ஒருத்தரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் கூட மேக்ஸிமம் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் தான் உட்கார வைக்கிறாங்க. சில டைம் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுட்டு கொடுக்குறாங்க, உப்புமா மாதிரி, சில டைம் மட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா க்யூ மூவிங்லேயே இருக்கும், எங்கேயுமே பிளாக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வேறு எந்த சேவாஸ் கிடையாது, விஐபி தர்ஷன் கிடையாது. அதனால் அப்படியே மூவிங்லேயே இருக்கும். மேக்ஸிமம் 11:50 12:10 12:15 நம்ம சுவாமி தரிசனமே பார்த்து முடிச்சிடலாம். நல்லா இருக்குது. அதாவது 10 மணி ஸ்லாட்டுன்னு சில பேர் நினைக்கிறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வெளியில் வரத்துக்கு எவ்வளவோ டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திருமலாவில் டிடிடியோட ஃப்ரீ பஸ் 24 ஹவர்ஸும் இருக்கும். நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட் வழியாகவே வந்து ராம்பக்கிச்சால பஸ் ஏறிக்கலாம். இந்த திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் ஓரளவுக்கு நம்ம 2-2:15 வந்து வெயிட் பண்ணிக்கணும். 2:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி தான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆதார் கேட்குறாங்க. ஒருத்தரோட ஆதார் போதும். இப்போ நான் ஒரு 4 பேருக்கு புக் பண்ண போகிறேங்கிற மாதிரி இருந்தால் கூட என்னோட ஆதார் போதும். ஆனால் ஆதார் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பஸ் 3 மணிக்கு தான் கிளம்புது. ஆனால் நான் போகிற அன்றைக்கு டிரைவர் 3:40க்கு தான் எடுத்தார். செகண்ட் பஸ் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ பார்க்குறப்போ 3:30 மணிக்குன்னு போட்டிருக்கு. பட் ஆனால் அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா அடுத்த பஸ்ஸு 4-4:30 ஆகும் அப்படின்னாங்க. 2 மணிக்கு நம்ம வரப்போ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். பட் அப்போயே வந்து வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பக்தர்கள்லாம். 2:30 மணிக்கு எக்ஸாக்டாக கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ரிசர்வேஷன் சார்ஜ் வரும் தான். ஈவன் கவுண்டரில் நம்ம டிக்கெட் எடுத்தால் கூட ரிசர்வேஷன் சார்ஜ் வரும். ஏன்னா சீட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பஸ்ஸு உள்ள கூட போய் டிக்கெட் எடுக்கலாம், 20 ரூபா 25 ரூபா போல் கம்மியாகும். அப்போ என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இருக்கிற சீட்டை நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அதனால் ரிசர்வேஷனில் நமக்கு பிடிச்ச சீட்டை புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆவடியிலேருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள்லாம் அன்றைக்கி எங்கள் பஸ்லேயே ரிட்டன் வந்திருந்தாங்க. அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ 3 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸு 3:40க்கு தான் எடுத்தாங்க. கீழ்த்திருப்பதியில் வந்து ஒருத்தர் ஏறணும். ஏன்னா ஆன்லைனில் அவர் புக் பண்ணியிருக்காரு ஒரு சீட்டு. அதுக்காக ஒரு 10 நிமிஷம் கீழ்த்திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேயும் போட்டாங்க. அதுக்கப்புறமா நகரியில் கூட டீ குடிக்கிற பிரேக்குக்கோசரம் ஒரு 10 நிமிஷம் போட்டாங்க. 3 மணிக்கு கிளம்ப வேண்டிய பஸ்ஸோட ரீச்சிங் டைம் பார்த்திங்கன்னா மாதவரத்தில் சென்னையில் 7:15க்கு ரீச் ஆகிடும். ஆனால் இவர் 3:45க்கு கிளம்பியுமே கீழே ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறமா டீ குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டுமே 3:26க்கெல்லாம் சென்னை மாதவரத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டார். ஏன்னா பெருசாக டிராஃபிக்கெல்லாம் இருக்கிறதுனால. எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த பஸ்ஸில் வர்றது கன்வீனியண்ட்டாக இருக்கும். 7:30 மணிக்கு நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் கூட அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட ட்ரெயின்லையோ மெட்ரோலையோ ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா கருடாத்திரியே 6:30 மணிக்கு கிளம்பி 10:30 மணிக்கு தான் சென்னைக்கு ரீச் ஆகும். ஆக்சுவலாக நமக்கு ரூம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ சென்னையிலேருந்து வர்றோம், இல்லை சென்னை வந்து வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஈவன் நைட்டு 10 மணி ஸ்லாட்னா கூட இந்த கருடாத்திரி எக்ஸ்பிரஸில் அதுக்கு முன்னாடி 3:50க்கெல்லாம் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் கிளம்பும். அதில் ஏறி நம்ம ரேணுகுண்டாவில் இறங்கிடணும். அங்கேருந்து டைரக்ட் பஸ் திருமலாக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் க்யூவில் ஜாயின் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 10:15 10:30 அப்படின்னா ஒரு 12 12:30 சில டைம் வெளியில் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னா கூட 1:30 மணிக்குள்ளார நம்ம வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் மெயினாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். கீழேருந்து மேலே போகிறதுக்கும் மேலேருந்து கீழே வரக்கூடிய மலைப்பாதை ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் திருமலா திருப்பதிக்கு உண்டானது. காலையில் ஃபஸ்ட்டு பஸ் 3 மணிக்கு கிளம்பும். நைட்டு லாஸ்ட் பஸ் 11:45க்கு. அதோட அவ்வளோதான். ஊருக்கு போகிற பஸ் எல்லாமே இந்த திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் தான் கிளம்பும். நீங்கள் கீழ் திருப்பதிக்கு மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னா ராம்பகேஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட பஸ் ஏறிக்கலாம்.
அதுவும் கேட்டுக்கிட்டு ஏறணும். இந்த பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன் போகுமா இல்லை பஸ் ஸ்டாண்டோட நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு. அலிப்பிரின்னு மேலே போட்டிருக்கோம் ஏஎல் பிஆர், அதெல்லாமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். டிபிஒய்ன்னு போட்டிருக்கிறதெல்லாம் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட நின்றும். அதனால் நீங்கள் கேட்டுக்கிட்டு ஏறிக்கணும். இந்த மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்துமே கீழ் திருப்பதிக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே ஏறும்போது அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். பட் நான் சென்னைக்கு வரப்போ டிக்கெட் எடுத்தப்போ அந்த டிக்கெட்டை காமிச்சதுனால கீழ் திருப்பதி வரைக்கும் உண்டான காசை குறைச்சிக்கிட்டாங்க. மீதி காசு மட்டும்தான் எனக்கு வாங்கிக்கிட்டாங்க. ஸோ மெயின் திங் 2:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பஸ் பிடிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 2:15 இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டீங்க, கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச சீட் எடுத்துக்கலாம். அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைன்லேயே சீட்டை போடுறது தான். ரிசர்வேஷன் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இல்லைன்னா கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு அவர் கொடுக்குற சீட்டில் அவைலபிலிட்டி இருக்கிற சீட்டில் நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் 3 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ் ரேணிகுண்டாக்கு இருக்குது, வெள்ளூருக்கு இருக்குது. மீதி எந்தெந்த ஊர்களுக்கு போகுதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைன்லேயே ஏபிஎஸ்ஆர்டிசிலே தெரிஞ்சுக்கோங்க. இது நான் சென்னைக்கு போகிற பஸ்ஸில் பர்சனலாக போனதுனால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஜீப் ஃபெசிலிட்டி இருக்குது. நைட்டு காட் ரோடு பார்த்திங்கன்னா 12 to 3 க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் கூட ஜீப்பில் வந்து திருப்பதி திருப்பதி திருப்பதின்னு சொல்லிட்டு ஏற்றுவாங்க. ஆனால் 3 மணிக்கு காட் ரோட் திறந்த பிறகு தான் இறங்க முடியும். அவங்க சும்மா ஆள் பிடிச்சி ஏற்றி உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திருப்பதிக்கு நீங்கள் போகிறப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். நிறைய பக்தர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். 3 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ் இருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியும். இங்கே எத்தனை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, வந்தால் சரியாக இருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.